முதல்ல அடித்து தான் அந்த புள்ள வயிற்றுக்கே செத்தது. 8 மாத குழந்தை வெறியில் வந்து அடிச்சு. அவர் முதல்ல ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருந்து தான் விட்டுட்டு வந்து எனக்கு பேசித்தான் செய்தது. நான் அப்பாவும் இல்லை. அவர் செய்யக்கே 46 வயது, ஆனால் 40 வயதுன்ட்டு தான் சொன்னது. பொய் சொல்லித்தான் எனக்கு முடித்ததும். இவர் கிளிநொச்சியில் முடித்து ஒரு பொடியன் 25 வயது ஓமந்தையில் கடை வச்சு கொண்டிருக்கு. மற்ற பிள்ளைகளும் இருக்குது. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த ஊரில் ஒரு குமார் பிள்ளைய முடிச்சிருக்கிறாருன்னு கதை கேள்விப்பட்டனாக்கா இவர் அப்படி கொண்டவர். அதுக்கு பிறகு ஒரு திருமணம் செய்து 2 பிள்ளைகளோட விட்டுட்டு தான் ஸ்கூல் கொண்டு சேர்த்து. நான் குளப்படி சில வேலை தேப்பனதும் கொண்டு போனாலும் கொண்டு அவ்வளோ தூரம் சைக்கிள் ஓடி தான் கொண்டு விட்டுட்டு வரேன். தொடர்ந்து எமது எண்ணினமே என் சனமே நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருவது தவறான உறவுகள், போதைக்கு அடிமைப்பட்டு இருத்தல், முறையற்ற திருமணங்கள், பின்னர் பிரிவு என விவரமற்று வாழ்க்கையை பந்தாடி வருகின்றனர் பலர். கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், சண்டைகள் மூலம் பாதிக்கப்படுவது யாரென்றால் எதுவுமே அறியாத வருங்காலத்தை எதிர்பார்த்து காத்து நிற்கும் பிள்ளைகள் மட்டுமே. எதை பற்றியுமே சிந்திக்காமல் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை என்று இலகுவாக வாழ்க்கையை மாற்றியபடி செல்கின்றனர். தண்டனைகள், சட்டம் என எதுவுமே இவர்களை சேராது. அதற்கு பணபலம், விவரம் என்பன தேவை. அதனை அறிந்தே இவர்கள் போன்றோர் இப்படி செய்து வருகின்றார்கள் போலும். இது போன்ற பிரிவுகள் முடிவில்லாமல் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. பணபலம் படைத்தவர்கள் ஓரளவு கஷ்டம் தெரியாமல் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார்கள். ஆனால் பெரிதாக விவரமற்று பண வசதிகளுமற்று இவர்கள் போன்ற அம்மாக்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிகுந்த சவாலான ஒன்றாகும். என்றும் கூட கணவரால் பிரிந்து பலத்த கஷ்டங்களுக்குள் பிள்ளையை வளர்த்தெடுக்கும் விஜயகுமாரியை சந்திக்கிறது எம்என்எம்ஏ என் சனமே குழு. இவர் வவுனியா கள்ளிக்குளத்தில் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு ஒரு சிறிய பெண் பிள்ளை படித்து வருகிறார். இவரது கணவர் திருமணமாகி தினமும் குடித்து துன்புறுத்தி வந்திருக்கின்றார். குழந்தை வயிற்றில் உள்ள போதே குடித்துவிட்டு தாக்கியதில் குழந்தை இறந்துவிட்டது என சொல்ல கேட்டோம். அடுத்த குழந்தை பிறந்து 1 மாதத்தில் பிரிந்து சென்று விட்டார். சட்ட மூலமாக சந்தித்து பணம் கேட்டுள்ளார். இன்று எங்கு உள்ளார் என்பதே தெரியாமல் வாழ்ந்து வருகிறார். பேர் செல்வராஜ் விஜயகுமாரி. நான் இப்போ 2014ஆம் ஆண்டு திருமணம் செய்தது. அதுக்கு பிறகு முதல்ல ஒரு குழந்தை ஒன்று இறந்தது. பிறகு 2015 இந்த குழந்தை பிறந்தது. 15 பிறந்து 1 மாதத்தாலே அவர் விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போய் அதுக்கு பிறகு வழக்கு கொடுத்தேன். நான் 11 மாதத்துக்கு பிறகு வழக்கு கொடுத்தது. வந்து மகளிர் பிரிவால் வழக்கு தீர்த்து கோட்ஸால் பிள்ளைக்கு என்று சொல்லி படிப்பு செலவுக்கு காசுகள் வாங்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் அந்த கொரோனாவுக்கு பிறகு அவர் வாரதே இல்லை. கோர்ட் வழக்குக்கு ஒன்றுக்கும் வாரதில்லை. அப்படியே இருந்து பேருந்து வழக்கு வெட்டுப்பட்டு போச்சு. நான் திரும்பி நெடுக போய் பஸ்ஸு காசு செலவழிச்சு போய் திரும்ப வழக்கு போடலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். வந்து அம்மாக்களோடையே இருந்த நான் இருக்க இப்போ கூலி வேலை செய்கிறது, அரை நேரம் வேலைக்கு போகிறது, வந்து மகளை ஏற்றி கொண்டு வந்துட்டு பின்னேரம் போயிடாது. அப்போ ஏதோ வீட்டில் ஒரு தோட்டம் அதெல்லாம் செய்து கொண்டு இருந்தேன். நான் மாடும் இருந்தது, மாட்டையும் பார்த்து கொண்டு இப்போ கோழி தந்துருக்குறாங்க, அதையும் வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறேன். மற்றது அம்மா இப்போ 6 மாதம் அம்மா இறந்துட்டா. திரும்ப ஹார்ட் அட்டாக் திடீர்னு இறந்த பிறகு இப்போ தம்பியும் அம்மாவும் தான் இதில் இருந்தது. இப்போ தம்பி இன்னும் முடிக்கல. இப்போ நம்மளை பார்த்துருக்கு முடிக்க போகிறேன்டே. இப்போ இதில் நானும் பிள்ளையும் இருக்கிறேன். இவரது அம்மாவின் உதவியில் வாழ்ந்து வந்தவருக்கு திடீரென 6 மாதங்களுக்கு முன்னர் தாயும் இறந்துவிட கூலி வேலைக்கு சென்று பிள்ளையை படிப்பித்து வருகிறார். இதிலே வினோதம் என்னவென்றால் கணவருக்கு எந்த பதிவும் இல்லை, யாரும் இல்லை, அவரை பற்றிய எந்த விவரமும் வெளியில் இல்லை என்று சொல்ல கேட்டோம். தெரியாமல்
பொய்யான கதைகளை கேட்டு திருமணம் செய்துவிட்டோம் என்கிறார். அவர் விட்டுட்டு போனது இப்போ ஒவ்வொருத்தரோடையும் தொடர்பு அப்படி இப்படி பிரச்சனைண்டு இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போய் நிற்கிறாருண்டு ஒரு அண்ணன் சொன்னார். அங்கே ஒரு மனுஷியோட தான் அந்த மனுஷியை வேலைக்கு சமைக்கிறதுக்கு கொண்டு வச்சு வேலை செய்கிறாருண்டு ஒரு தோட்டத்தில். அது என்னென்னா அனந்தர் புளியங்குளத்தில் போன வருஷம் அது சொன்னது. அதுக்கு பிறகு அது என்னென்ற இது எனக்கு இன்னும் தெரியாது, அந்த ஊருக்கு தெரியவும் மாட்டுது எனக்கு ஊர் எங்கே இருக்குது என்னண்டு. அதுக்கே விட்டாச்சு. அதை இப்போ பிள்ளைக்கு இந்த படிப்பு செலவு அதுக்கெல்லாம் நான் உழைச்சி பார்க்குறேன்னா சில நேரம் கஷ்டமாண்டா தம்பிகள் எதுவும் உதவி செய்கிறார். இல்லை அவர் என்ன பிரிஞ்சேன்னு சொன்னால் அவருக்கு ஒரு சவரங்கள் ஒன்றும் இல்லை, வீடு வாசல் காணியன்று ஒன்றும் இல்லை. அவர் பேசி செய்யக்கே எனக்கு இங்கே தான் இருக்க போகிறேன்னு தான் செய்தது. ஆனால் பேருந்து அவர் சொன்னார், இங்கே இருந்தால் நான் குடிய விட மாட்டேன், நான் தான் குடியும் எல்லா பிரச்சனைகளும் இருந்திருக்கு, அதால் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன்டா வரமாட்டேன், நான் கூப்பிட்ற இடத்துக்கு வாண்டார். அவர் முதல்ல அடித்து தான் அந்த புள்ள வயிற்றுக்கே செத்தது, 8 மாத குழந்தை வெறியில் அடித்து. அப்போ நான் கோர்ட்ஸ்லேயும் போய் வழக்கு கொடுக்கேன்னு சொன்னேன், இவரோட நான் போயில. அவர் எங்களை வீட்டை இருக்கிறேன்டா பிரச்சனை இல்லைன்ட்டு அவர் அப்படி ஓமண்ட மாட்டார்ன்னுட்டார். அப்படியேண்டா நீ வேணாம் எனக்குன்ட்டு தான் சொல்லிட்டு போனவர். அப்படியேண்டா நீ இப்படியே இரு, நான் எனக்கு நீ வேணாமன்றேன். திரும்ப கோட்ஸால் பிடிச்சி வழக்கு விசாரிக்க சொன்னார். அப்படியேண்டா நீ எனக்கு வேண்டாம், நான் என்ற பாட்டில் நான் இருக்கிறேன்ண்டு. பார்த்தா ஒவ்வொருத்தரோடையும் தொடர்பு இப்படித்தான் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் சொல்லிக்க தான் தெரியும், அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் ஒவ்வொருத்தரோடையும். அவர் முதல்ல ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருந்து தான் விட்டுட்டு எனக்கு பேசித்தான் செய்தது. நான் அப்பாவும் இல்லை. அப்போ ஒரு வீட்டில் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருக்க எங்களை சொந்தக்கார ஒரு ஆள் போய்த்தான் இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்குது நல்ல பிடிக்கணுன்ட்டு பேசித்தான் செய்தது. அவர் செய்யக்கே 46 வயது, ஆனால் 40 வயதுன்ட்டு தான் சொன்னது. பொய் சொல்லித்தான் எனக்கு முடித்ததும் எழுத்தெல்லாம் எழுதைக்கத்தான் யாரோ ஒரு வீட்டில் இருந்து பிறப்பு கோப்பி மட்டும் தான் கொண்டு தந்தார். அப்போ தான் பார்த்தனாங்கள் அவள் 68ஆம் ஆண்டு பிறந்தான்னு சொல்லி. அவருக்கு ஐசி ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை. இங்கே தான் இந்த சுந்தரபுர பதிவில் தான் இந்த ஐசி இதுகளை வச்சு முதல் பாபா வயிற்றில் இருக்க எடுத்தது. அந்த ஐசி எழுதி வந்த வீச்சுக்கு ஐசி எடுத்ததோடு போனது தான் நாள். அப்போ தான் ஒரு அக்கா அதில் அவன் பிறந்துட்டா. அந்த அக்காட்ட ஒரு அண்ணன் சொன்னாராம், இவர் கிளிநொச்சியில் முடித்து ஒரு பொடியன் 25 வயது ஓமந்தையில் கடை வச்சு கொண்டிருக்கு, மற்ற பிள்ளைகளும் இருக்குது, இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊரில் ஒரு குமார் பிள்ளைய முடிச்சிருக்கிறாருன்னு கதை கேள்விப்பட்டனாக்கா. இவர் அப்படி கொண்டவர். அதுக்கு பிறகு ஒரு திருமணம் செய்து 2 பிள்ளைகளோட விட்டுட்டு தான் நாள் இப்படி தனியாக திரிஞ்சு இருந்தார். அப்போ நான் அதோடையும் அதுக்கு பிறகு தான் நான் யோசிச்சுட்டு ஒன்றுமே கதைக்காமல் கோர்ட்ஸில் போய் சொன்னேன், நான் இவரோட நான் திரும்பி போனாலும் எனக்கும் பிள்ளைக்கும் இருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கோர்ட்ஸில் சொல்ல உடனே அவங்க இலவச இது கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்துட்டாங்க. உடனே டிவைஸ் பத்திரமும் அதிலே வந்துட்டாங்க. பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் பிள்ளைய பார்த்து கொண்டுருங்க. அதுக்கப்புறம் தான் அம்மாவோடய இருந்தேன். அம்மாவுக்கும் எல்லா வருத்தங்களும் இருந்தது. திடீரென்று கால் கிளினிக்கு போன இடத்துல விழுந்து உடஞ்சி கிளச்சோட தான் நடப்பா. இப்போ திடீரென்று இந்த ஊசி போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருந்தால் இப்போ திடீரென்று ஹார்ட் அட்டாக் உடனே நெஞ்சிக்கா குத்துதண்டு கொண்டு போனது. உடனே சரி அவள் தான் அப்பா இறந்த பிறகு அப்போ நாங்கள் இடம்பெயர்ந்து விலைக்கு 97ஆம் ஆண்டு அவர் இறந்துட்டார். அதுக்கு பிறகு அம்மா தான் உழைச்சி எங்களை பார்த்தது. அதுக்கு பிறகு நான் ஒரு 5ஆம் ஆண்டு மட்டும்தான் படித்தேன். நான் அப்பா கஷ்டமுண்டு நான் வேலையை விட்டுட்டேன். மற்ற இங்கே நடுக நானும் அம்மாவும் கூலி வேலைக்கு போய்த்தான். தம்பி 7 மட்டும் படித்தவன். இப்போ இருக்கிற தம்பி 7 மட்டும் படிச்சிருக்கிறார். கேம்பஸுக்கு நிறைய மார்க்ஸில் இருந்த காலேஜுக்கு போகணுட்டு. அப்போ நான் கூலி வேலை செய்து படிப்பிக்க வேணாம் காண்டுட்டு அப்படியே படிப்பை அவர் விட்டுட்டார். இவரது வாக்குமூலத்தின்படி கணவரோ 2-3 திருமணங்கள் செய்துள்ளார். இப்பொழுதும் கூட யாரோ ஒருவருடன் வாழ்ந்து வருகிறார் என்கிறார். இவருக்கு தம்பியொருவர் திருமணம் முடிக்காமல் உள்ளார். இவருக்கு பெரிதாக எந்த உதவிகளும் இல்லை. நல்ல முயற்சியுள்ளது. யாரேனும் உதவிகள் புரிகின்ற பட்சத்தில் அதனை வைத்து
சுயதொழில் செய்து வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்கிறார். எனக்கு இப்போ இந்த கோழி கூட ஒன்றும் இந்த அந்த இதால் அந்த மற்ற ஹைத்ராமணி காமெண்ட்ஸால் இந்த பைப்லைன் இது ஒன்று தந்துருக்குறாங்க, வீட்டு தோட்டம் மாதிரி ஒன்று செய்ய சொல்லி. இப்போ தந்து ஒரு 10 நாள் கிட்ட தான் வரும் தந்து. இப்போ நான் இந்த 1 ஏக்கர் வாங்கினேன் இருந்து அந்த காணியில் ஃபுல்லாக வாழை இருந்தது. இப்போ வாழை ஃபுல்லாக அழிக்க சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சத்தை அழித்து போட்டு எல்லாம் பிடுங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் கிடக்கு. அதே மண்டைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க மிச்ச வாழையும் பிடுங்கி போட்டு புதுசாக நடட்டாம இடைக்கிட வாழையை மற்ற மரக்கறியை இடைக்கில்ல போடுங்க அம்மாண்டு, மறந்து பசலை இல்லாத மரக்கறியை அதை செய்து கொண்டுருங்கண்டு. அப்போ நான் அதை செய்வேன். நான் எல்லாம் தோட்ட வேலையண்டா எல்லாம் கச்சான் எல்லா இதுகளும் போடுறது இது வேண்டானே. இப்போ இதுக்குள்ளே மற்ற தோட்டம் மரக்கறிகள் தான் செய்ய சொல்லியிருக்கு, மரவள்ளி அது இது. வருமானத்துக்கு என்ன இப்போ இங்கே கிடக்கிற தேங்காய் இதுகளை கொடுக்குறதும் அப்படியே இதுகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். இப்போ கோழி முட்டை எடுத்து வாங்கினா கோழி முட்டை அது இதுண்டு. இப்போ கொஞ்ச நாள் பால் கொடுத்தேன். நான் முதல் நடுக்க கொடுத்து கொண்டிருந்தேன். போன வருஷம் ஃபுல்லாக கொடுத்தேன். நான் ஒரு வீட்டை மாதம் 2500 3000 ரூபா. அதுவும் சிலாவுக்கு இந்த டியூஷன் காசு அது இதுக்கு கட்டிக்கொள்ளுவேன். எருவும் கொடுக்குறேன். நான் முதல்ல ஒரு மாடு கண்டு மட்டும் கொடுத்துருக்கேன். மற்ற 2 கண்டை கல்லர் கொண்டு போயிட்டாங்க. நாமங்கண்டை கொடுத்தேன் நான் முதல். இல்லை படிக்கிற பிரச்சனை இல்லை. இப்போ சரியான குழப்படி அதுதான் உண்டு. முதல் நல்லா 4ஆம் ஆண்டா வந்தால் இப்போ பேச்சிகள் எல்லாம் நல்லா இதாண்டு பாருங்க. அதான் அந்த ஜூனியர் ஸ்கூலில் கொண்டு சேர்த்தேன். நான் குழப்படி சில வேலை தேப்பேன். அதை கொண்டு போனாலும் மட்டும் அவ்வளோ தூரம் சைக்கிள் ஓடி தான் கொண்டு விட்டுட்டு வரேன். சந்தியில் அந்த சிவங்கோயில் அடி ஜூனியர் அங்கே தான் கொண்டு போய் சேர்த்துருக்குறேன். விடிய உழம்பினாலும் நேரம் சென்று தான் அங்கே எங்கே ஓடி திரிவாள் ஒரு மாதிரி குழப்படி சரியான மாதிரி. இப்போ கொஞ்சம் படிக்கிறாள்டா. இப்போ 4ஆம் ஆண்டு தான் இனி கொலசிப் அங்கே சில நேரம் 3:30 விடும். இனி 4ஆம் ஆண்டுண்டா 5:30 தான் விடும் ஸ்கூல். அங்கேயே எல்லாம் கிளாஸ் இதெல்லாம் அங்கேயே நடக்குது. இப்போ டியூஷன் அங்கங்கே அந்த இப்போ பெருசாக விட இல்லை இன்னும். இப்போ இனித்தான் விடணும். இந்த கிளாஸுகளுக்கு விட்டால் தான் கொஞ்சம் இப்போ உதவிகள் இருந்தால் இப்போ என்ன பொறுத்தவரை ஒரு மாடு அப்படி இருந்தால் நான் இப்போ 4-5 லிட்டர் இல்லை 3 லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடுகள் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் புல் அதெல்லாம் வளர்த்து போட்டு வர நேரத்துக்கு இல்லை தவிடு மேசு எல்லாம் வண்டி வச்சு பால் கறக்குறாண்டா அப்படியே பாலை கொண்டா கொடுத்துட்டு போகலாம் தானே. இப்போ 1 லிட்டர் 3/4 லிட்டருண்டா அதை மினக்கட்டு கொண்டு அங்கே சபையில் கொடுத்துட்டு போயிடலாம். அது இப்போ இதண்டா இந்த 1 மணிக்கு எடுக்கிற ஆக்கள்கிட்டையும் கொடுத்து விட்டு அங்கே சபைக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். நான் இங்கேயும் ஒரு இடத்துல நிறுவனங்கள் இதுகளுக்கு பதியைக்கே முதல்ல இந்த கோழி கூடு முதல் பதியைக்கே நான் மாட்டுக்கு தான் பதிஞ்சேனா. அவங்க முழு பேருக்கும் கொடுக்குறதால மாடு எல்லாம் தந்துட்டு இந்த கோழி இதெல்லாம் நம்பி இருக்கிறார். சின்ன தோட்டம் கொண்டு அதையும் செய்து கொண்டு வேலைக்கும் போகிறது இருக்கிறார். படிச்சுட்டு வேலை இல்லை. அதுக்கும் 35 வயதாக போகுது, இன்னும் முடிக்கவும் இல்லை. இப்போ என்னண்டா அம்மா இருக்கேக்கும் எந்த பொறுப்புண்டு கொண்டு அக்காவும் இப்படி வந்து இருக்கு என்ன செய்கிறான்னு கொண்டே இருந்தார். இப்போ அம்மா இறந்த பிறகு இன்னும் யோசனை வருத்தங்களும் இப்படி தான். அதுதான் நினைவு. மாடண்டா பிரச்சனை இல்லாதண்டா நான் புள்ள கொஞ்சம் வளர்த்துட்டு மாடண்டா அப்போ அப்படியே பார்த்துட்டு ஸ்கூலால் போய் வந்தும் பார்க்கலாம். தோட்டங்களை விட கூலி வேலைக்கு போகிறதும் சனி ஞாயிறில் படிப்பில்லை தானே. இப்போ நான் வேலைக்கு போகிறேன். மற்ற நாளில் அரை நேரம் வேலைக்கு எங்கேயும் போகிறது, எங்கே போய் மகளை ஏற்றி கொண்டு வர்றது. கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா அண்ணாவுக்கும் சுவிஸில் இருக்கிற ஹட்சன் அண்ணாவுக்கும் நன்றி அண்ணா இந்த காசை தந்து உதவியமைக்கு. இப்போ எனக்கு மாடு வேணும்னு மட்டும் தான் இதாக இருக்கிறேன். அப்போ இதோட இன்னும் காசுகள் கொஞ்சம் சேர்த்து இதாண்டு மாடு தான் ஒன்று பிடிக்கணும்னு இருக்கு. மாடு பிடிச்சா எனக்கு சுதந்தானே பால்கள் அதுன்னு கலந்து கொடுக்குறதுக்கு பிள்ளைன்ற சிலாவுக்கும் பார்த்து கொள்ளுவேன்.
எந்த விளைவுகளும் அறியாமல் அந்த சிறுமி தனது எதிர்காலத்தை நோக்கி கனவுகளுடன் வாழ்ந்து வருகின்றது. அவரது வாழ்க்கையில் அப்பா என்று ஒரு அத்தியாயம் இல்லை. ஆனாலும் கனவுகள் மெய்ப்பட அம்மா உழைத்து வருகிறார். உதவும் குணம் படைத்த எம் உறவுகளே, இந்த சிறுமியின் எதிர்காலம் சிறக்க படித்து நல்ல ஒரு பிரஜையாக இந்த சமூகத்தில் வர வேண்டுமானால் அம்மா ஓரளவேனும் பணம் சம்பாதிக்க வேண்டும். பிள்ளையின் ஆரோக்கியம், படிப்பு என்பனவற்றை எல்லாம் பார்த்து வருவதற்கு ஏதேனும் உதவிகள் மூலம் கால்நடைகளோ கோழிகளோ வாங்கி வழங்கும் பொழுது அதனை வைத்து அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பது உறுதி. கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவும் வாரங்களும் உறவுகளே. இது நம் தேசத்துக்கான யாசகம்.